பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 9வது வார்த்தையின் மூலம் இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது: வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. நம்ம அநேகருடைய இருதயத்தில் ஒரு பெரிய கேள்வி: ஏன் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டாரு? ஏன் என் கண்ணீருக்கு பதில் வர மாட்டேங்குது? இவ்வளவு வாசித்து ஜெபித்தும், இவ்வளவு தேவ சமூகத்தில் காத்திருந்தோம், ஏன் எனக்கு பதில் வரல என்று சொல்லி தேவ சமூகத்தில் முறையிடுகிறோமே. நாம் ஜெபிக்கிறதோடு கூட வேத சத்தத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் எவ்வளவாக கீழ்ப்படுகிறோம், அதை கவனித்து கேட்டு அதன்படி செய்ய நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க தான் இந்த வார்த்தையின் மூலம் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வேதாகமத்தில் ஈசாக்குடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா, ஈசாக்கு நியாயப்பிரமாணமோ வேத வார்த்தைகளோ கொடுக்கப்படாத சூழ்நிலையில் கூட பகலின் சாயங்கால வேளையில் தியானித்து கொண்டிருந்தார் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபித்த போது கர்த்தர் அதை கேட்டு தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் அருளி செய்து கனப்படுத்தினதை வேதம் சுட்டி காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளில் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும். ஆனால் வேதத்தை வாசிக்கிறவர்கள் இல்லாதபடிக்கு அதை தியானித்து அதன்படி செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதை இந்த வேத வார்த்தையின் மூலம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, எஸ்ராவோட வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா, எஸ்ரா கர்த்தர் கொடுத்திருந்த நியாயப்பிரமாணத்திலும் வேத வசனங்களை தியானித்து அதன்படி செய்ய கவனமாக இருந்ததுனால தான் எஸ்ரா விண்ணப்பம் செய்த அத்தனை காரியத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுத்தார் என்ற வார்த்தை வேதத்தை வாசிக்கும் போது நம்ம அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாக நாம் இருப்போமேனா, தேவ சத்தத்துக்கும் கர்த்தர் கொடுத்திருக்க இந்த வார்த்தைக்கும் எவ்வளவாக முக்கியத்துவம் கொடுத்து இந்த வார்த்தையின்படி வாழ நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா கர்த்தர் இந்த நாள் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க அவர் உண்மையும் கிருபையுள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசித்து இந்த வார்த்தையின்படி வாழ தேவ சமூகத்தில் நம்ம சரிப்படுத்திக்கொள்ள அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து நீர் விரும்புகிற வண்ணமாக ஜெபிக்கிறவர்களாக கர்த்தரை மாற்றுவீராக. எங்கள் ஜெபம் உடைய சமூகத்தில் பிரியமுள்ளதாய் மாறுவதற்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் ஆலோசனையின்படி நடப்பதற்காக கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக உங்கள் கரத்தில் விட்டு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தையை விசுவாசித்து தன் அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையும் ஜெபத்தை கேட்டு பதிலை கொடுத்து கர்த்தர் கனப்படுத்தி சாட்சியாக நிறுத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.